தான் மிகப்பெரிய விஞ்ஞானமும், மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவமும், மிகப்பெரிய வெளிப்பாடுகளும் இந்த இடத்தில் யோபுவின் புஸ்தகத்தில் இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோபு 3ஆம் அதிகாரம். ஒரு மனிதன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அதிகபட்ச துன்பத்தை அடைய முடியுமோ அத்தனை துன்பத்தையும் பொல்லாத சாத்தான் கொடுத்தான். அதை ஐயாவை சோதித்து பார்த்தான், கர்த்தரிடம் அனுமதி பெற்று வந்து. அதாவது யோபு ஐயா உத்தமனாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது 1ஆம் அதிகாரத்தில். அப்படி இருக்கும்போது பரலோகத்தில் போய் சாத்தான் யோபு ஐயாவை குறித்து பேசுகிறான். கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான், நீர் யோபுவை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறீர், சகல ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறீர், சகல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறீர், அதனால்தான் உம்மை யோபு நேசிக்கிறார், உம்மை இடத்தில் பக்தியாய் இருக்கிறார் என்று சாத்தான் சொல்லுகிறான். அதற்கு கர்த்தர், என்னுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து போட்டாலும் என் மகனான யோபு என் மேல் பிரியமாய் இருப்பார் என்று சொல்லுகிறார். அதன் பொருள் அப்படிதான் வருகிறது. கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட தன்னுடைய அன்பு மகனான யோபுவை கர்த்தர் மிகவும் நேசிக்கிறார். அதே போல யோபுவும் தன்னை நேசிக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியாக சோதனையை சாத்தான் சோதிப்பதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கிறார். அதே போல சாத்தான் வந்து மிக பெரிய துன்பங்களை கொடுத்து அவருடைய ஆடு மாடு சொத்து சுகங்கள் எல்லாவற்றையும், வேலையாட்கள் உட்பட எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு யோபு ஐயாவின் 10 பிள்ளைகளையும் கொன்று போட்டான். இவை அத்தனையும் ஒரே நாளில் நடந்தது. இதுதான் மிக முக்கியமான காரியம். அந்த ஒரே நாளில் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு யோபு ஐயா ஒரு குற்றமும் கர்த்தரை சொல்லாமல், கர்த்தரை குறித்து, ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியாமல் எந்த ஆபத்தும் நமக்கு நேரிடாது. அது யோபு ஐயாவுக்கு நன்றாக தெரியும். அப்படி இருந்தும் கர்த்தரே இதை அனுமதித்திருக்கிறார் என்பதை தெரிந்தும், கர்த்தருடைய கரத்தில் நான் இருக்கிறேன் என்று, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். கர்த்தரை குறித்து ஒரு குறையும் சொல்லாத ஒரு நல்ல நீதிமானாய், கர்த்தர் மேல் அன்பு வைத்த உண்மையான உத்தமமான கர்த்தருடைய மகனாய் யோபு ஐயா இருந்தார். இப்படி நடந்த பின்பு மீண்டுமாக சாத்தான் பரலோகத்தில் சென்று யோபு ஐயாவின் சரீரத்தை தொட்டு அவருக்கு வேதனையை கொடுத்தால் அப்பொழுது அவர் உம்மை தூஷிப்பார் என்று சொன்னான். அப்பொழுது கர்த்தர், அவன் உயிரை எடுக்காதே, உயிருக்கு எந்த ஆபத்தும் விளைவிக்காதே, அவன் சரீரத்தையும் உன்னிடத்தில் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னார். இப்படி கர்த்தரிடத்தில் யோபு ஐயாவின் சரீரத்தின் மேல் அதிகாரம் வாங்கி கொண்டு உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் யோபு ஐயாவுக்கு பரு என்கிற வியாதியை கொடுத்தான். உடலெல்லாம் கட்டிகள் வந்து அவைகள் சீழ் வடிந்து கொண்டு உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அரிப்பும், மிகப்பெரிய கடினமான அதை அந்த ஓட்டை எடுத்து மண் ஓட்டை சொரிந்து கொள்வதனால் எரிகிற எரிச்சலும், மிக பெரிய துன்பமும் அடைந்தார். வஸ்திரத்தை கூட மேலே போட்டுக்கொள்ள முடியாத அளவுக்கு சாக்கை கட்டி கொண்டு தன்னுடைய உட்காரும் இடம் கூட சாம்பலை கொட்டி அதில் உட்கார்ந்து கொண்டு மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளானார் யோபு ஐயா. ஆனாலும் அப்பொழுதும் கர்த்தரை குறித்து ஒரு குறையும் சொல்லவில்லை, ஒரு பாவமும் செய்யவில்லை, உத்தமனாய் இருந்தார். தன் வாயின் வார்த்தைகளால் ஒரு பாவமும் சொல்லவில்லை, பாவம் செய்யவே இல்லை என்று வேதாகமத்தில் 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது யோபுவின் புஸ்தகத்தில். இப்படி கர்த்தர் எந்த அளவுக்கு யோபு ஐயாவை கஷ்டப்பட அனுமதித்திருந்தாலும் அப்பொழுதும் உறுதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிற மகனாக மட்டுமல்லாமல் துன்பத்தையும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற உண்மையான கர்த்தரிடத்தில் அன்பு வைத்திருக்கிற மகனாக யோபு ஐயா இருந்தார். அவர் தன் வேதனையின் நாட்களில் அவர் என்ன பேசுகிறார் என்பதை குறித்து இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கலாம். தான் பிறந்த நாளை சபிக்கிறார். நான் ஏன் பிறந்தேன்? நான் பிறந்த நாள் அந்தகாரப்பட்டு போவதாக, அது இருளடைந்து போவதாக, அது மாதத்தின் கணக்கிலே வராமல் போவதாக,
அது வருஷங்களின் தொகையிலே ஏறாமல் போவதாக என்று தான் பிறந்த நாளை சபிக்கிறார். அந்த நாள் அந்தகாரப்படுவதாக, இருளாய் போகுவதாக என்று சொல்லுகிறார். இப்படி தன்னுடைய வேதனையை நான் பிறந்து இவ்வளவு துன்பத்தை அனுபவித்தேன் என்ற வேதனையில் தான் பிறந்த நாளை சபிக்கிறார். என் தாயின் வயிற்றிலேயே நான் இறந்திருந்தால் நன்றாயிருக்குமே. இந்த சூரியனை காணாமல் எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்காமல் நான் சுகமாய் போயிருப்பேனே. இந்த துன்பத்தை எல்லாம் நான் அனுபவித்திருக்க தேவையில்லையே என்று புலம்புகிறார். தன் வேதனையை வெளிப்படுத்தும்படியாக புலம்பினார் இந்த அதிகாரத்தில். அப்படி அவர் புலம்பும் போது அவர் இன்னும் சில காரியங்களை சொல்லுகிறார். என்னை தூக்கி எடுத்து வளர்க்க நான் பிறந்த பொழுது என்னை எடுத்து வளர்க்க எனக்கு பாலூட்ட என் தாய் எனக்கு இருந்தது ஏன்? நான் மரித்திருந்தால் என் தாயின் கருவிலேயே நான் மரித்திருந்தால் இப்படிப்பட்ட துன்பத்தை நான் அனுபவித்திருக்க மாட்டேனே என்று புலம்புகிறார். நான் இறந்தவர்களோடு இறந்தவர்களாக போய் அவர்களோடு நான் இளைப்பாறிக் கொண்டு இருப்பேனே. அதாவது இந்த இடத்தில் ஒரு காரியம் நமக்கு வெளிப்படுகிறது. இறந்தவர்களை குறித்து யோபு ஐயா பேசும்போது அவர் மிகப்பெரிய தீர்க்கதரிசியும் கூட. யோபு ஐயா சாதாரண மனிதன் என்று நினைக்க வேண்டாம். அவருடைய இந்த புலம்பல்களில் எல்லாம் மிகப்பெரிய விஞ்ஞானமும் மிகப்பெரிய வாழ்க்கை தத்துவமும் மிகப்பெரிய வெளிப்பாடுகளும் இந்த இடத்தில் யோபுவின் புஸ்தகத்தில் இருக்கிறது. அதை ஒவ்வொன்றாக நாம் பொறுமையாக ஆராய்வோம். அதாவது இந்த வார்த்தை சொல்லப்படும் பொழுது அவர் ஐயா சொல்லுகிறார், யோபு ஐயா, இறந்தவர்களின் மத்தியில் நான் போய் இளைப்பாறிக் கொண்டிருப்பேனே என்று சொல்கிறார். இறந்தவர்கள் அவர்களுடைய ஆவிகள் தங்கக்கூடிய அந்த ஆத்துமாக்கள் ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு இடம் என்று இருக்கிறது. அதாவது இந்த பூமி இருக்கிறது நமக்கு தெரியும், பரலோகம் இருக்கிறது என்று நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரியும். அதே போல நரகம் அக்னி கடல் இருக்கிறது என்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 21, 22 அதிகாரங்களில் இருக்கிறது. அதிகமான வேத பகுதிகளில் இருக்கு, அதுவும் தெரியும். சாத்தான் இருக்கிறான் என்பதும் தெரியும். இப்படி எல்லாம் உண்மை என்றாலும், அதாவது சாத்தானை குறித்து பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். அதில் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், யோபு ஐயாவின் புஸ்தகம் முதல் 2 அதிகாரங்கள், அதற்கு அடுத்தது ஏசாயா 14, எசேக்கியேல் 28, வெளிப்படுத்தல் புஸ்தகம், இன்னும் பல இடங்களில் இப்படியாக சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த இடத்தில் ஐயா யோபு ஐயா மரணத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். மரணத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் என்று பார்க்கும்போது, மரணமடைந்தவர்கள் இருக்கிற இளைப்பாறுதலின் இடத்தில் நான் இருந்திருப்பேனே என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த பூமியை போல இறந்தவர்களின் ஆத்துமா தங்குவதற்கு ஒரு இடம் இருக்கிறது. அப்படியானால் இறந்தவர்களின் ஆத்துமாக்கள் எல்லாம் அந்த இடத்தில் கொண்டு போகப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் அங்கே தங்கி இளைப்பாறிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. அப்படி என்றால் ஆதாம் காலத்தில் இருந்து, ஆதி பிதாக்களின் காலத்தில் இருந்து இன்று வரை மரிக்கிறவர்களின் ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இறந்த உடனே அவைகள் மாயமாய் போய்விடுவதல்ல, நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இறந்த உடல்கள் பூமியில் புதைக்கப்படுகிறது. மண்ணிலிருந்து வந்த உடல் மண்ணிற்கு திரும்புகிறது. ஆனால் ஆவி கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, அது கர்த்தரிடத்திற்கு போகிறது. ஆத்துமா என்பதே தனித்தன்மை வாய்ந்தது. அந்த ஆத்துமா அதுதான் நாம். அந்த ஆத்துமா தங்கும் இடம் என்று வேதத்தில் நமக்கு இங்க ஒரு இடம் இருக்கிறது என்று இந்த வேத பகுதியில் ஐயா நமக்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அவர் புலம்புவது போல தம் வேதனையில் சொல்லினாலும் அதிலிருந்து நமக்கு ஆழமான சத்தியங்கள் இங்கு வெளிப்படுகிறது. இறந்தவர்களுக்கு தங்கும் இடம் என்று ஒன்று உண்டு. அதாவது ஒரு மிகப்பெரிய ஹாலில் அவர்கள் அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றோ, அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஊரில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றோ நாம் எண்ணிக்கொள்ளலாம். அது போல ஒரு இடம் இந்த பூமியை விட்டு, பரலோகத்தை விட்டு வேறேதோ ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எதுவரைக்கும் தங்கி இருப்பார்கள் என்றால், அவர்கள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாள் வரும் வரைக்கும் அந்த ஆத்துமாக்கள் அங்கேயே தங்கி இருக்கும். பரிசுத்தமான ஆத்துமாக்கள் பரலோகத்துக்கு செல்வது போல பாவப்பட்ட ஆத்துமாக்கள் அந்த இடத்திலேயே தங்கியிருந்து கடைசியில் நியாய தீர்ப்பு அடைந்து எரி நரகத்திற்கு போடப்படும்.
8 விதமான நரக தண்டனைகள் இருக்கிறது. அவரவர் பாவத்திற்கு ஏற்றபடி அவர்களுக்கு கொடுக்கப்படும். இப்படியாக இறந்தவர்களின் ஆத்துமாக்கள் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இறந்தவர்களுடைய எல்லா ஆத்துமாக்களும் அங்கே போய் தங்கி இருக்கும். அந்த இடத்தில் நான் போய் இளைப்பாறிக் கொண்டிருப்பேனே என்று யோபு ஐயா புலம்புகிறார். நான் பிறந்து வளர்ந்து இந்த உலகத்தில் வாழ்வதினால் தானே எனக்கு இப்படிப்பட்ட துன்பங்களும் துயரங்களும் வருகிறது. நான் ஒருவேளை பிறந்த பொழுதே இறந்திருந்தால், என் தாயின் கருவிலேயே இறந்திருந்தால், இந்த துன்பத்தை எல்லாம் அனுபவிக்காமல் போயிருப்பேனே. என் வேதனை மிகவும் பெரியது என்று புலம்புகிறார். யோபு ஐயாவின் மனைவி கூட அவரை மதிக்கவில்லை. நீ இறந்து போ, நீ செத்து போ என்றே சொல்லுகிறார். நீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும், இன்னுமா நீர் இன்னும் உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறீர் என்று பேசுகிறார். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு தனிமையான நிலையும் கூட. யோபு ஐயாவின் வேதனை வெறும் இழப்பு மட்டுமல்ல. எந்த மனிதனும் இந்த காலத்தில் நமக்கு ஒரு துன்பம் என்று வந்துவிட்டால் நம்மை விட்டு விலகதான் ஆரம்பிப்பார்கள். அதுவும் யோபு ஐயாவை போல பணம் பொருள் எல்லாம் இழந்து சரீரத்திலும் பாதிக்கப்பட்டு இப்படிப்பட்ட நிலையெல்லாம் வந்தால் ஒரு நொடி கூட நம்மோடு இருக்காமல் தெரித்து ஓடியே போய்விடுவார்கள். அந்த அளவுக்கு இன்றைய மனிதர்களின் மனநிலை இருக்கிறது. சுகபோகத்தை விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். இரக்கப்படுதல், ஒருவருடைய துன்பத்தை கண்டு மனம் இறங்குதல் போன்ற குணங்கள் எல்லாம் உள்ள மனிதர்களை பார்ப்பதே அரிது. இல்லை என்று சொல்லவில்லை, எங்கேயோ ஒருவர் இருவர் இருப்பார்கள். மிகவும் குறைந்து போயிற்று கடைசி காலம் என்பதினால். முக்கியமாக நீதி நியாயத்துக்கு பயப்படுகிற மனிதர்கள் இல்லை. நாம் இன்று இந்த காரியத்தை செய்கிறோமே, நமக்கு பின்னால் நமக்கு ஒரு தண்டனை வருமே, கடவுள் நம்மை தண்டிப்பார் என்கிற ஒரு சாதாரண அடிப்படையான கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கூட ஒருவருக்கும் இல்லை. எல்லோரும் கர்த்தர் கடவுள் என்று ஒருவர் இருக்கிறார் என்றோ, நமக்கு மேல் ஒருவர் இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார் என்ற உணர்வே இல்லை. நான் எவ்வளவு திறமைசாலியாக, அதாவது பாவத்திற்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார்கள். பொல்லாத மனிதர்கள் செய்திருக்கிற பொல்லாத காரியம் இது. பாவம் அதிகமாய் செய்கிறவன் மிகப்பெரிய திறமைசாலி என்று போற்றப்படுகிறார்கள். இதுதான் கடைசி காலத்திற்கும் அநியாயத்தின் அக்கிரமத்தின் நிறைவுக்கும் அடையாளமாய் இருக்கிறது. பாவம் செய்கிறதில் பெருமை வேறு. அதில் பெருமைப்படுவதோடு இல்ல, தான் பாவம் செய்கிற அநேகரை, அதிகமாய் பாவம் செய்கிறவர்களை மற்றவர்கள் பாராட்டுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய கொடுமையா இருக்கிறது. மகா பெரிய கொடுமையா இருக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் நீதியுள்ளவர், நீதியின் சூரியன், நீதியின் மேல் பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். அதனால் தயவு செய்து புரிந்து கொண்டு கர்த்தர் மேல் பிரியமாயிருப்போம். யோபு ஐயாவின் வாழ்க்கையை போல நமக்கு வரும் இன்பமான நாட்களிலும் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு மட்டுமல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்காக, கர்த்தர் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அதிலும் நாம் நிலைத்திருப்ப, கர்த்தர் நமக்கு துன்பத்தை அனுமதித்தாலும் அதிலும் அவரிடத்தில் உண்மையாய் பக்தியாய் இருந்து அதையும் பெற்றுக்கொள்ள அந்த அளவுக்கு மனநிலை உள்ள, அன்பு கூறுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்க வேண்டும். யோபு ஐயாவை போல கர்த்தரிடத்தில் உண்மையான அன்பு என்பது அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது மட்டுமல்ல, அவர் நம்மேல் கோபத்தை செலுத்தினாலும் அதையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நம்மை அடித்தாலும் அவரை நாம் நேசிக்க வேண்டும். இதுவே மிகப்பெரிய சிறந்த அன்பாயிருக்கிறது. அதுவே முழுமையான அன்பாயிருக்கிறது. யோபு ஐயாவை போல நேசிப்போம். கடைசியாக யோபு ஐயா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது என்று சொன்னார். அவர் எல்லா காரியத்திலும் நீதிமானும் உத்தமனுமாய் இருந்து கடைசியில் அவரிடத்தில் பயம் இருந்திருக்கிறது என்று, ஆபத்து வரும் ஆபத்து வரும் என்று பயந்து கொண்டிருந்திருக்கிறார். நம் வாழ்க்கையில் பயம் கொடுமையானது. அதை நம் இடத்தில் வைத்துக் கொள்ளவே கூடாது. கடைசி கால சந்ததியினர் இதை குறித்து மிக தெளிவாக அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனார்.